ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வால். ஸோ வால் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. அதை வந்து ஆக்டிவ் லேயராக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வால் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். பீம், காலம், ஸோ ஃப்ளோர் ஸ்லாப் இருக்கட்டும். இப்போ நம்ம வால் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸ்லாபு வேண்டாம்னா அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம், அன்விசிபிள் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு இடத்துலையும் எல்லா சைடும் நம்ம இருக்கிற வால் எல்லாத்தையும் ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடணும். விண்டோ டோர் ஓப்பனிங்லாம் இப்போ நம்ம ஒரே பண்ண வேண்டியதில்லை. ஸோ எங்கே காலம் இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி காலம் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாலுக்கான ரெக்டாங்குலர் எல்லாத்தையும் இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ பொறுமையாக வரைங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக இதை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இது எல்லாமே ரெக்டாங்குலராகவே, ஸோ இதே மாதிரி 1 by 1 எல்லா வாலையும் வரைஞ்சி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம புஷ் அண்ட் புல் டூல் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வந்துட வேண்டியதுதான். ஸோ பொறுமையாக இதை வரையணும். டோர் ஓப்பனிங், விண்டோ ஓப்பனிங் எல்லாமே வந்து நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓப்பனிங் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் அன்னெசரி எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். பீம் காலம் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம டோரோட ஹைட்டு வெறும் 7 feet தான். அதுக்கு மேலே நமக்கு வால் இருக்கும், அதனால தான் வால் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறமா டோர் ஓப்பனிங்ஸை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ அந்த நேரத்தில் ரெக்டாங்குலர் வரைஞ்சி வால் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். டோர் ஓப்பனிங்ஸ், விண்டோ அது எல்லாமே இப்போ நம்ம ஒரே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி வால் கிரியேட் பண்ணிகிட்டே வந்துடணும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்டே வரணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சினாலும் நம்ம ஃபைனலாக நம்ம செக் பண்ணும்போது எங்கே மிஸ்டேக் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க. ஒன்று நம்ம ட்ரா பண்ண கிராஸ் செக் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு ஒன்றா கனெக்ட் ஆகும் போதே இந்த மாதிரி நமக்கு பிளேன் கிரியேட் ஆகும். அதை நம்ம ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த கலர் வேரியேஷன்ஸ் நான் கொடுத்தேன். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த இடத்துல நம்ம காலம் சேர்த்து போட்டிருக்கோம். நம்மளுடைய ட்ராயிங் நம்ம வரைய நம்மளும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு மிஸ்டேக் ஆகிடும். ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக
கண்டுபிடிச்சிக்கலாம். வால் இந்த இடத்துல இன்னும் வால் வரையில. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அப்போதான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நமக்கு வரும். வரையும் போது நமக்கு அந்த பிளேன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறது கொஞ்சம் பொறுமை வேணும். ஸோ இங்கே ஏதாவது மிஸ்டேக் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஓவர்லே ஆகிருக்கு காலமில். ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓவர்லே ஆகும்போது நம்ம பொறுமையாக அதை டெலீட் பண்ணி மறுபடியும் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன்னா கூகுள் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைன்ஸை கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு க்ரியேட் ஆகிறது டிஃபால்ட்டாக இதில் இருக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி டெலீட் பண்ணி தான் ஃபைனலாக இது பண்ணணும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா வாலையும் இது பண்ணியாச்சு. இப்போ வால் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புஷ் அண்ட் புல் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். வாலோட ஹைட்டு அப்ளை மூவ் பண்ணிவிட்டு வேலையை கொடுத்து என்ட்ரி பண்ண வேண்டியதுதான். இல்லை இந்த இடத்துல இந்த பாயிண்ட்லேயும் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். கிரியேட் பண்ண உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா சைடும் வேல்யூவும் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிளேஸில், ஏன்னா எல்லாமே ஒரே ஹைட்டுன்றதுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி மூவ் பண்ணி இந்த இதில் வச்சு கிளிக் பண்ணாக்கா அதே ஹைட்டுக்கு அந்த வாலும் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் பண்ணி ஆகணும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். இந்த சைடில் அந்த சைடு ஏதோ ஒரு சைடில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரா பண்ண செக் பண்ணிகிட்டே வரணும், எங்கேயாவது மிஸ்டேக் ஆகுதா அப்படின்னு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ஒரே அளவுக்கு இந்த இடத்துல ஒரு வால் வரணும். ஓகே, நம்ம ஃபைனலாக அதை திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம அடிஷ்னலாக ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலேருந்து எப்படி வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணி ஸோ இந்த மாதிரி இப்படி ட்ராக் பண்ணி இந்த பிளேஸில் எடுத்து கிளிக் பண்ணும்போது நமக்கு அதே ஹைட்டு கிடச்சிடும். நமக்கு வேலை ஈஸியாகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு வால் வரணும். ஸோ அதுக்காக ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அன்னெசரி டெலீட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூகுள் ஸ்கெட்சப்பில் நம்ம ஒரு லைனு நம்ம 4 சைடு ஒரு லைன் வரைஞ்சாலும் அது நமக்கு ரெக்டாங்குலராக ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேன் கிரியேட் ஆகிடும். அது இதனுடைய டிஃபால்ட்டான ஒரு ஃபீச்சர். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கிரியேட் ஆகுது.
அப்போது நம்ம அதை டெலீட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையில்லாத போது. இப்போ இந்த லைன் வேண்டாம், ஸோ அதனால் டெலீட் பண்ணிடுறேன். அன்னெசரி இதெல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டா நமக்கு ரெண்டரிங் பண்ணும்போது லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்கெட்சப்பில் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு வந்து வேணாங்கிறத நம்ம எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை நம்ம வந்து எரேஸ் டூலை எடுத்து எந்தெந்த இடத்துல நமக்கு அன்னெசரி விஷயம் இருக்கோ அதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சைடும் வாலும் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற அந்த ஓப்பனிங்லாம் காலம் பீமுக்கானது. இந்த சைடு இது ரெண்டு மட்டும் இதாக இருக்குது. ஸோ அதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால் வரைஞ்சி முடிச்சாச்சு. வேறு எங்கேயாவது வால் மிஸ் ஆகிருக்கான்னு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி செக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்படி தான் நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட். இப்போ வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிச்சுட்டு இது எல்லாமே அன்விசிபிளே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும், மெயினான ஸ்டெப்பு குரூப் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. பிளான் செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே, குட். ஸோ இப்போ இது ஃபுல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு குரூப் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணால் அது ஒரு குரூப்பாக ஆகிடும். இப்போ இதெல்லாம் நம்ம விசிபிள் பண்ணோம் அப்படின்னா பீம், காலம், ஸ்லாபு எல்லாத்தையும் நம்ம விசிபிள் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே அந்தந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வால் க்ரியேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் நமக்கு வரும். ஸோ ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வருது, எந்த இடத்துல வரல. ஒரு முறை வரலன்னா அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிளியராக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் அதுக்கு சொல்யூஷனாக நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ மெயினாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டா நமக்கு வராது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அகைன் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு முறை மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை திரும்பவும் ட்ரா பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளே கரெக்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.